ஒவ்வொரு நாளும் போதும் வாராந்திர தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். தலைமுறைகளின் 6 ஒரு புதிய ராஜாவின் எழுச்சியோடு கலக்கும் முழுமையான 7 நாள் பயணத்தை அனுபவியுங்கள். இந்த முழு கதையையும் காணுங்கள். இதுவே பாரம்பரியமும் சிங்காசனமும். ஆயிரங்களாக இருக்கிற ஒவ்வொரு பெயரும் மறக்காமல் எழுதப்பட்டிருந்தால் என்ன? தலைமுறைகள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு காப்பாற்றப்பட்டிருந்தால் என்ன? இதிகாசம்தான் ஒரு சாதாரண நேரமில்ல, ஒரு நாடப்பட்ட ரேகையாக இருந்தால் என்ன? படிச்சு பார், யெகோவா எப்படி ஒவ்வொரு தலைமுறையையும் காப்பாற்றுகிறார் என்று. ஆதாம், சேத், ஏனோஷ், கேனான், மகலாலேல், ஏரேத், ஆனோக்கு, மெத்துசெலா, லாமேக், நோவா, ஷேம், ஹாம், யாவேத். யாவேதின் மகன்கள் கோமேர், மாகோக், மாதை, யாவான், துபால், மெஷேக், தீராஸ். இவர்களிலிருந்து ஜாதிகள் பூமியெல்லாம் பரவின. ஹாமின் மகன்கள் குஷ், மிஸ்ராயிம், பூத், கனான். இவர்களிலிருந்து பல ஜனங்களும் தேசங்களும் வந்தன. ஷேமின் மகன்கள் ஏலாம், அஷூர், ஆர்பக்ஷாத், லூத், அராம். ஆர்பக்ஷாதிலிருந்து ரேகை தொடர்கிறது. ஏபேருக்கு 2 மகன்கள் பிறந்தன. பேலேக், அவன் காலத்தில் பூமி பிரிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஜனங்கள் பூமியில் பிரிந்து போனார்கள். ஷேம், ஆர்பக்ஷாத், ஷேலா, ஏபேர். பேலேக், ரேயு, சேருகு, நாஹோர், தேரா. அப்ராம், அதுதான் ஆப்ரஹாம். இஷ்மயேலுடைய மகன்கள் நெபாயோத், கேதார், அத்பீல், மிப்சாம். 12 பிரபுகள் தங்கள் தங்கள் குலத்தின் பதியா. கேதுராவின் மகன்கள் சிம்ரான், ஜோக்ஷன், மேதான், மிதியான். இவர்களும் ஜாதிகளாக ஆனார்கள். ஈஷாக்குடைய மகன்கள் ஏசாவு, இஸ்ராயேல். 2 ரேகைகள் வரலாற்றில் பிரிகிறது. ஏசாவின் மகன்கள் எலிப்பாஸ், ரேயுவேல், ஏயுஷ், யாலம், கோரா. ஏதோமின் தலைவர்கள் இந்த ரேகையிலிருந்து உருவானார்கள். ஏதோமில் ஆட்சி செய்த ராஜாக்கள் இவர்கள். இஸ்ராயேலில் எந்த ராஜாவும் ஆட்சி செய்வதற்கு முன்னாலே ஒவ்வொருவரும் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலத்தில் ஆட்சி செய்தார்கள். யூதாவின் மகன்கள் ஏர், ஓனான், ஷேலா. உடன்படிக்கை வரலாற்றை சுமக்கப் போகும் ரேகை இது. பேரஸ், சேரா. பேரஸிலிருந்து ரேகை தொடர்கிறது. தலைமுறைகள் வாக்குத்தத்தத்தின் பக்கம் நடந்து செல்கிறது. ராம், அம்மினாதாப், நக்ஷோன், போவாஸ், ஓபேத். எஸ்ஸை, எலியாப், அபினாதாப், ஷிமியா. தாவீது கனிஷ்ட மகன், ஆனால் அவன்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தாவீதின் சதரிப்புகள், அவன் குடும்பமும் மௌனமாக காப்பாற்றப்பட்ட ஒரு வரிசை. காலேப், ஹெஸ்ரோன், அவருடைய சந்ததிகள் தலைமுறை தலைமுறையாக பெருகினார்கள். பெயர்கள் எழுதப்பட்டன, ரேகை காப்பாற்றப்பட்டது. ஏராஹ்மேலின் ரேகை, மூத்த மகன், அவன் சந்ததிகளும் குடும்பங்கள் காலம் செல்ல செல்ல கிளையாக பெருகின. அவன் சந்ததிகள் இன்னும் பெருகினார்கள். குடும்பங்கள், குலங்கள், நகரங்கள். ரேகை இன்னும் தொலைவிலும் செல்லுகிறது. சேஷனின் குடும்பம் தலைமுறைகளோடு பெருகிக் கொண்டே போனது. ஒவ்வொரு கிளையும் எழுதப்பட்டது. காலேபின் இன்னும் ஒரு கிளை அந்த அதே வரிசையின் உள்ளே பெருகுகிறது. ரேகையின் உள்ளேயும் ரேகை இருக்கிறது. அவன் சந்ததிகள் நகரங்களில் குடியேறினார்கள். நிலம் பகிரப்பட்டது. குடும்பங்கள் நிலைநட்டப்பட்டன. லிகசி பூமியில் உருவம் பெறுகிறது. இதோ எழுதப்பட்ட குடும்பங்கள், தலைமுறைகள் தோறும் காப்பாற்றப்பட்ட ரேகைகள். ஒன்றும் இழக்கப்படவில்லை, ஒன்றும் மறக்கப்படவில்லை. நீங்க பெயர்களை பார்த்தீங்க,
நீங்க ரேகைகளை பார்த்தீங்க, ஆனா இது எழுதப்பட்ட கணக்கு மட்டும்தான். நீங்க தனியா படிச்சு பாருங்க. 1 நாளாகமம் அதிகாரம் 1 மற்றும் 2. யாவே வரலாற்றை எப்படி காப்பாற்றுகிறார் என்று பாருங்கள். கீனீர் பள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனின் வாசல் வரை, யோத்த ராஜாவின் பட்டயத்திலிருந்து கல்லறையின் அமைதியான உண்மை வரை, இது தேவனின் பாடல்கள். அவர் பார்த்து நினைத்து எழுதுகிறார். அவருடைய ஒளியும் சத்தியத்தில் நடங்க. தேவா, எனக்கு நியாயம் செய்யும். என்னை மோசத்திலிருந்து காப்பாற்று. நீர் என் பெலம். ஒளியையும் சத்தியத்தையும் அனுப்பும். அது என்னை உம்மிடம் கொண்டு போகட்டும். என் ஆத்துமா, நீ ஏன் கலங்குற? தேவனை நம்பியிரு. நான் இன்னும் துதிப்பேன். தேவா, நாங்கள் கேட்டோம். நீர் ஜாதிகளை தள்ளி உங்கள் ஜனங்களை நட்டி, அது உங்க கை. நீர் என் ராஜா. நாமத்தால் நாங்கள் ஜெயிக்கிறோம். நாங்கள் துதிப்போம். ஆனால் இப்போ நீர் எங்களை தள்ளிவிட்டிருக்கிறீர். நாங்கள் தோல்வி அடைந்தோம். எல்லாரும் நம்மை சிரிக்கிறார்கள். வெட்கம் எங்களை மூடுது. இது எல்லாம் நடந்தது, ஆனால் நாங்கள் மறக்கல. எங்க இதயம் மாறல, ஆனால் இருள் இருக்கு. நாங்கள் மறந்திருந்தால் நீர் தெரியாமல் இருப்பீரா? நீர் எல்லாம் தெரிந்தவர். எழுந்திரும் பிரபு, எங்களை விட்டுவிடாதே. நாங்கள் மண்ணில் விழுந்தோம். எழுந்து காப்பாற்று. என் இதயம் ராஜாக்காக பேசுது. நீர் மிகவும் அழகு. வார்த்தையில் கிருபை இருக்கு. பலமான ராஜா, பட்டயம் எடுத்துக்கோ. சத்தியத்திற்காக நடப்போம். சிங்காசனம் என்றும். நீர் நீதியை நேசிக்கிறீர். அதனால் நீர் அபிஷேகம் பெற்றார். கேளு, பின்னாடியை விட்டுவிடு. ராஜா உன்னை விரும்புகிறார். அவர் உன் ஆண்டவர். அவள் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டாள். அவள் ராஜாவிடம் வருகிறாள். அவள் பெயர் நினைவாக இருக்கும். எல்லாரும் கேளுங்க. கஷ்டத்தில் பயம் எதற்கு? செல்வத்தை நம்புகிறவர்கள் யாரையும் மீட்க முடியாது. உயிரின் விலை பெரிது. எல்லாரும் போகிறார்கள். மனுஷன் நிலை நிற்க மாட்டான். ஆனால் தேவன் என்னை மீட்பார். செல்வந்தனை பார்த்து பயப்படாதே. அவன் ஒன்றும் கொண்டு போக மாட்டான். வீடு ரொம்ப அழகு. என் இதயம் உமக்காக ஆசைப்படுது. குருவி கூட வீடு கிடைக்குது. பாக்கியவான்கள் உம்மிடம் இருப்பவர்கள். பாக்கியம். பலம் உம்மிலிருந்தால் கண்ணீர் பள்ளம் நீராகுது. அவர்கள் பலம் பெறுகிறார்கள். சந்நிதியில் ஒரு நாள் 1000 நாள் விட சிறந்தது. நீர் சூரியனும் கேடயமும். தேவா, நீர் தேசத்தை திருப்பினீர். பாவங்களை மன்னித்தீர். கோபம் குறைத்தீர். எங்களை திருப்பும். எங்களை உயிர்ப்பியும். நாங்கள் சந்தோஷப்படட்டும். நீர் சமாதானம் பேசுவீர். கிருபையும் சத்தியமும் சேர்ந்தது. நீதியும் சமாதானமும் சேர்ந்தது. சீயோன் தேவனின் நகரம். மகிமையான வார்த்தைகள். தேவன் பெயர்களை எழுதுகிறார். இவன் இங்கே பிறந்தான். சந்தோஷம் எல்லாம் அவரில். நீங்க கேட்டீங்க. ராஜாவை பார்த்தீங்க. அவன் சந்நிதியில் நின்றீங்க. தேவன் கேட்கிறார், ஆட்சி செய்கிறார், திருப்புகிறார். சங்கீதம் 43, 44, 45, 49, 84, 85, 87 வாசியுங்கள். நீங்களே அனுபவியுங்கள். ஒரு பெயர் சிறையிருப்புக்கு பின்னும் தங்குமா? ஒரு வரிசை உடைந்த பின்னும் தொடருமா? எல்லாம் சாதாரண நடப்பு அல்ல. தேவனின் திட்டம் என்றால் பார்க்கலாம். என்ன தங்குது, என்ன இழக்கப்படுகிறது? ஹெப்ரோனில் தாவீதுக்கு பிறந்த குமாரர்கள் இவர்களே. முதல் பிறந்த அம்னோன், 2ஆமவன் தானியேல், 3ஆமவன் அப்சலோம். இவர்கள் 6 பேரும் ஹெப்ரோனில் அவனுக்கு பிறந்தார்கள். அங்கு அவன் 7 வருஷமும் 6 மாதமும் ராஜ்யம் செய்தான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் இவர்களே: ஷிம்மேயா, ஷோபாப், நாத்தன் மற்றும் சுலைமான். இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரர். மறுமனையெட்டி குமாரர்களை தவிர்க்க தாமர் இவர்களுடைய சகோதரி. சுலைமானின் ராஜவரிசை விரைகிறது. ரேகோபோவாம் அவன் குமாரன். அபியா அவன் குமாரன். ஆசா அவன் குமாரன். ஏஷோபாத் அவன் குமாரன். தலைமுறை தலைமுறையாக யூதாவின் ராஜாக்கள் நிற்கிறார்கள். ஹிசேக்கியா முதல் யோஷியா வரை வரிசை தொடருகிறது. யோஷியாவின் குமாரர்கள்: முதல் பிறந்த யோகனன், 2ஆமவன் யெகோயாக்கிம். ஆனால் இப்பொழுது வரிசை உடைய ஆரம்பிக்கிறது. யெகோயாக்கிம்மின் சந்ததி: எக்கோனியா அவன் குமாரன். சிதிக்கியா அவன் குமாரன். சிறையிருப்பு நெருங்குகிறது.
சிறையப்பட்டவனான எக்கோனியாவின் குமாரர்கள். ஷேயல்தியேல் அவன் குமாரன். பாபிலோனிலும் ஒரு ரேக்கை தங்குகிறது. செருபாபேல், ஹனனியா, பெலாத்தியா. தேவன் காப்பற்றதை யாரும் அழிக்க முடியாது. யூதாவின் ஆரம்ப வரிசை: பாரேஸ், ஹெஸ்ரோன், கார்மி, ஹூர் மற்றும் ஷோபால். யூதாவின் வரிசை வெளியே விரிவாகிறது. இவர்களே பெத்லெஹேமுக்கு பிதாவான ஹூரின் குமாரர்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் இஸ்ராயேலின் தேவனை நோக்கி இப்படி கூவினான்: தேவரீர் என்னை நிச்சயமாய் ஆசீர்வதித்து என் எல்லையை பெருகப் பண்ணும். உம்மு கை என்னுடன் இருக்கவும் என்னை தீங்கு தொடாதபடி காப்பற்றும். அவன் கேட்ட விஷயத்தை தேவன் அருளினார். யூதாவின் குழங்கள் பெருகுகின்றன. ஷேலுப், மெஹீர், எஷ்டோன். அடையாளம் நாட்டில் உறுதியாகிறது. எப்புனேயவின் குமாரரான காலேபின் குமாரர்கள்: இரு, எலா மற்றும் நாம். வரிசை விரிவாகிறது, பலம் அதிகமாகும். சக்தி தலைமுறைகளில் பெருகுகிறது. ஷேலாவின் குமாரர்கள்: சன்னிநூல் நெய்கிறவர்களின் குழங்கள். அவர்கள் வணைந்து செய்கிறவர்களும் நெத்தாயிமில் வசிக்கிறவர்களுமாயிருந்தார்கள். அவர்கள் அங்கு ராஜாவின் வேலைக்காக தங்கியிருந்தார்கள். ஷிமியோனின் குமாரர்கள்: நெமுவேல், ஜாமின், யாரிப், ஜேரா மற்றும் ஷாவோல். ஷிமேயிக்கு 16 குமாரர்களும் 6 குமாரத்திகளும் இருந்தனர். ஒவ்வொரு பெயரும் எண்ணப்பட்டது. அவர்கள் பேர்ஷேபாவா, முலாதாவா, ஹாசர் ஷுவாலில் வசித்தார்கள். தாவீது ராஜ்யம் பாரம் பண்ணும் வரை இவை அவர்களுடைய பட்டினங்களாயிருந்தன. ஜனங்கள் தங்கள் இடத்தை அடைகிறார்கள். யூதாவின் ராஜாவான ஹிசேக்கியாவின் நாட்களில் அவர்கள் கூடாரங்களை அழித்தார்கள். தங்கள் ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் இருந்ததினால் அவர்கள் அந்த இடத்தில் வசித்தார்கள். தப்பிப் பிழைத்திருந்த அமாலேக்கியரை அழித்து இன்று நாள் வரை அங்கு வசிக்கிறார்கள். இஸ்ராயேலின் முதல் பிறந்த ரூபென் தன் தகப்பனுடைய மெத்தையை தீட்டுப்படுத்தினான். அவனுடைய சேபுத்திரபாகம் ஜோசப்புடைய குமாரருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் யூதா பலத்தான். ஆனாலும் சேபுத்திரபாகம் ஜோசப்புக்கே உரியதாயிற்று. ஜோவேலின் குமாரர்கள்: ஷெம்மையா அவன் குமாரன், கோக் அவன் குமாரன். அவர்கள் அரோரேர் முதல் நேபோ மற்றும் பால்மேயோன் வரை வசித்தார்கள். கிலியாது தேசத்தில் அவர்களுடைய ஆடு மாடுகள் மிகவும் பெருகிற்று. காத் புத்திரர் அவர்களுக்கு எதிராக பாஷான் தேசத்தில் வசித்தார்கள். யூதாவின் ராஜாவான ஜோத்தமின் நாட்களில் இவர்கள் எல்லாரும் வம்சாவளியாய் எழுதப்பட்டார்கள். அவர்கள் யுத்தம் செய்தார்கள். யுத்தத்தில் தேவனை நோக்கி கூவினார்கள். அவர்கள் அவரை நம்பினதினால் அவர் அவர்களுக்காக மனம் இறங்கினார். அந்த யுத்தம் தேவனால் நடந்தது. மனசேயின் அரை கோத்திரத்தார் அந்த தேசத்தில் வசித்தார்கள். அவர்கள் மிகவும் பெருகி பராக்கிரமசாலிகளும் பெயர் பெற்றவர்களுமாயிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் செய்தார்கள். அந்த தேசத்து ஜனங்களின் தெய்வங்களை பின்பற்றினார்கள். அப்பொழுது இஸ்ராயேலின் தேவன் அசீரிய ராஜாவான புல்லுடைய ஆவியை தூண்டினார். அவன் அவர்களை சிறையாக கொண்டு போனான். அவர்கள் இன்று நாள் வரை அங்கு இருக்கிறார்கள். வரிசை பெருகுகிறது. பெயர் உயர்த்தப்படுகிறது. ஜனங்கள் தங்குகிறார்கள். ஆனால் துரோகம் எல்லாம் உடைத்துவிடும். ஆனாலும் தேவன் தெரிந்தது எப்போதும் காப்பாற்றப்படும். படியுங்கள். 1 நாளாகமும் 3 முதல் 5 வரை. பார்க்கிருங்கள், என்ன தங்குகிறது, என்ன இழக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் பார்த்தார், கெட்ட வாழ்க்கை ஜெயிக்கிறது. அவர் நல்லதை பிடித்திருந்தார், ஆனால் கையில் ஒண்ணுமில்லை. அவர் கால்கள் விழுந்து போகும் நிலை வந்தது. ஆனா ஒரு நடை கர்த்தரின் சந்நிதியில் எல்லாம் மாற்றிடுச்சு. சங்கீதம் 73, 77, 78 படிச்சு பாருங்க. உண்மையில் கர்த்தர் நல்லவர். ஆனா என் கால்கள் கிட்டத்தட்ட விழுந்தது. அவருக்கு கஷ்டம் இல்ல, உடல் பலம் இருக்கு. பெருமை அவர்களுக்கு அலங்காரம், கொடுமை அவர்கள் உடை. அவர் பார்க்க எல்லாம் நிறைந்தது போல தெரியுது. ஜனங்களும் அவர்களை பின்தொடர்கிறார்கள். அவர் வார்த்தைகளை கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார்கள், கர்த்தர் பார்ப்பாரா? என் உள்ளம் சுத்தம், இது எல்லாம் பயனில்லையா? என் கை சுத்தம், ஆனால் லாபமில்லை. நான் சென்றேன் கர்த்தரின் சந்நிதிக்கு. அப்போ புரிஞ்சது, அவர் நிற்கிற இடம் சறுக்குமிடம். அவர் முடிவு சடனா வரும். ஒரு நிமிஷத்தில் எல்லாம் அழியும். ஆனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன்.
நீ என் கையை பிடிக்கிறாய். என் உடல் பலம் குறைந்தாலும் கர்த்தர் என் பலம். உன்னிடம் தூரம் போனால் அழிவுதான். ஆனா எனக்கு கர்த்தர் பக்கம் இருக்கிறது போதும். நான் அழைத்தேன் கர்த்தரை, ஆனா என் ஆவி ஆறுதல் எடுக்கவில்லை. கர்த்தர் மறந்துவிட்டாரா? அவர் அன்பு முடிந்து விட்டதா? அவர் இரக்கம் மூடிந்து விட்டதா? என் உள்ளம் நடுங்குது. நான் நினைப்பேன் கர்த்தரின் செயல்களை, பழைய ஆச்சரியங்களை. கர்த்தரே, வழி பரிசுத்தம். நீர்தான் ஆச்சரியங்கள் செய்கிறவர். நீ வந்தபோது தண்ணீர் நடுங்கினது, மின்மினி வெடித்தது, இடியும் ஓசையுடது. நீ உன் ஜனங்களை நடத்தினீர்கள் காணாமல். கேளு என் ஜனங்களே, தியானமா கேளுங்க. இதை நாம் சொல்லுவோம் பின் வரும் தலைமுறைக்கு. அவர் கட்டளை கொடுத்தார், பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. அவர் செயல்கள் மறக்காம கர்த்தரை நம்புங்க. பிடிவாதம் இல்லாம இருங்க. அவர் போருக்கு சென்றார்கள், ஆனால் திரும்பி வந்தார்கள். அவர் எல்லாம் மறந்தார்கள். மிஸ்ரிலில் ஆச்சரியங்கள் நடந்தது. கடல் பிரிந்தது, கல்லிலிருந்து தண்ணீர் வந்தது. அவர் இன்னும் பாவம் செய்தார்கள். அவர் கர்த்தரை சோதித்தார்கள். கர்த்தர் கோபித்தார். ஆனாலும் வான் திறந்தது, மன்னா பேய்ந்தது. வான் சாப்பாடு கொடுத்தார். காற்று எழுந்தது, பறவைகள் பேய்ந்தது. அவர் சாப்பிட்டு நிறைந்தார்கள். அவர் ஆசை முடியும் முன் கோபம் எழுந்தது. அவர் நாட்கள் வேகமா முடிந்தது. அவர் திரும்பி வந்தார்கள், ஆனால் உண்மையில் இல்லை. வாயில் மட்டும் பேசினார்கள், ஆனால் கர்த்தர் இரக்கம் காட்டினார். அவர் மனிதர்கள் என்று நினைத்தார். எவ்வளவு முறை அவர்கள் எதிர்த்தார்கள். அவர் செயல்களை மறந்தார்கள். ஆறு இரத்தமாக மாறியது. பூச்சிகள் வந்தது. நியாயம் நடந்தது. அவர் தன் ஜனங்களை ஆடுகள் போல நடத்தினார். பயமில்லாம தன் நிலத்திற்கு கொண்டு வந்தார். மீண்டும் சோதித்தார்கள். விக்கிரகங்கள் பின் சென்றார்கள். கர்த்தர் கேட்டார். அவர் தன் இடத்தை விட்டார். அவர் சந்நிதி விலகியது. பின்பு கர்த்தர் எழுந்தார். அவர் தாவீதை தெரிந்தெடுத்தார். அவர் ஆடுகள் இடத்திலிருந்து எடுத்தார். தன் ஜனங்களை நடத்த வேண்டும் என்று நீதி மற்றும் அறிவுடன் நடத்தினார். பெருமையில் அமைந்தது மண்ணில் சேர்ந்துவிடும். ஆனா கர்த்தரை நோக்கி நடக்கிறவர்கள், அவர்களின் வழி முடியாது. உங்களை பிடிக்கும் கை விடாது. சங்கீதம் 73, 77, 78 படிச்சு பாருங்க. இந்த கதை உங்களுடையதுவும் தான். ஒரு பழைய எழுத்தில் எழுதிய பெயர்கள் இந்த நாளிலும் அர்த்தமுள்ளதா? ஆசாரியர்கள், பாடுகிறவர்கள், நகரங்கள், இவையெல்லாம் ஒரு சாதாரண பட்டியல்தானா? இல்லை, இது ஒரு தெய்வீக திட்டம். பெயர்தோறும் கர்த்தருடைய வீட்டுக்காக. முதலாம் நாளாகமம் 6ஆம் அத்தியாயம் 81 வசனங்கள். படித்துப் பாருங்கள். கர்த்தர் நேசிக்கிறதையெல்லாம் எப்படி அமைப்பார் என்று. லேவிக்கு 3 மகன்கள் பிறந்தார்கள், கேர்ஷோன், கோகாத், மெராரி. இந்த 3இன் மூலமாக கர்த்தர் தன் ஆசாரிய வீட்டை அமைத்தார். எலியாசரிலிருந்து முக்கிய ஆசாரியர் வம்சம் தொடர்ந்தது. பெயர் பின் பெயர், தலைமுறை பின் தலைமுறை. ஒவ்வொருவரும் கர்த்தர் முன்பாக நிற்க நியமிக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவரும் ஒரு ஜனத்தின் சுமையை தாங்கினார்கள். பின்பு சிறை காலம் வந்தது. யெகோசதாக் பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டவர். கேர்ஷோன், கோகாத், மெராரி, அவர்களின் சந்ததிகள் ஒரு வேரிலிருந்து கிளை போல பரவினார்கள். ஒரு பெயரும் மறக்கப்படவில்லை, ஒருவரும் விடப்படவில்லை. லிப்னி, யாகத், ஜிம்மா, யோவா, சிறிய பெயர்கள், ஆனால் நம்பிக்கையுள்ள வாழ்க்கை. கர்த்தர் அவர்களை மறக்கவில்லை. கோகாத்திலிருந்து கோரா, பின்பு எல்கனா, பின் ஒரு பெயர் வந்தது, சாமுவேல். பின் ஒரு வம்சம், ஒரு தெய்வீக நூல். இந்த வரிசையிலிருந்து ராஜாக்களை அபிஷேகம் செய்த நபி எழுந்தார். சாமுவேலின் மகன்கள் சேவையில் நின்றார்கள். ஆனால் அவர்களின் நடை தந்தை போல உறுதியாக இல்லை. கர்த்தருடைய நம்பிக்கை எப்பொழுதும் மாறாது. தாவீது பாடுகிறவர்களை நியமித்தார். ஆராதனை ஒரு அமைப்பாக மாறியது. கர்த்தருடைய வீட்டில் பாடுகிறவர்கள் தொடர்ந்து நின்றார்கள். ஹேமன் நடுவில் நின்றான், கண்கள் மூடி, யாழ் கையில். அவன் வேர்கள் கோகாத் வரை சென்றது, லேவி வரை. கர்த்தர் அவனை முன்னதியே தயார் செய்திருந்தார். ஆசாப் வலது பக்கத்தில் நின்றான், தாளம் கையில் பிடித்தான்.
அவன் குரல் பலமானது. அவன் இடம் கர்த்தரால் அமைக்கப்பட்டது. ஈத்தான் இடது பக்கத்தில் நின்றான். அவன் குரல் மேல் நோக்கி எழுந்தது. 3 பாடுகிறவர்கள், 3 இடங்கள், ஒரு கர்த்தர். மற்ற லேவியர்களுக்கு பல சேவை கொடுக்கப்பட்டது. தண்ணீர், மரம், தூபம், பலியிடுதல். தெரியாத சேவையிலும் கர்த்தர் எல்லாம் பார்ப்பார். ஹாரோனின் வம்சம். ஹாரோனின் மகன்கள் பலிபீடத்தில் சேவை செய்தார்கள். பலியிடுதல் நடந்தது. ஜனங்களின் பாவங்கள் நெருப்பில் எடுத்துப் போகப்பட்டது. அவர்கள் பரிசுத்த கர்த்தர் முன் நிற்க வேண்டும் என்பதாக இந்த சேவை கர்த்தராலே கொடுக்கப்பட்டது. ஹாரோனின் நகரங்கள். நிலம் பிரிக்கப்பட்டது. ஹாரோனின் சந்ததிக்கு நகரங்கள் கொடுக்கப்பட்டன. எல்லா எல்லையும் கர்த்தரால் நிர்ணயிக்கப்பட்டது. கோஹாத்தின் கூட்டங்கள். அவர்களுக்கும் இடங்கள் கொடுக்கப்பட்டன. எல்லை நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு குறைவும் விடப்படவில்லை. அடைக்கல நகரங்கள். சில நகரங்கள் அடைக்கல நகரங்கள். அவைகள் வாசல் திறந்திருந்தது. தப்பித்து வருகிறவர்களுக்காக கர்த்தர் இரக்கத்தின் இடங்களை அமைத்தார். கெர்ஷோன் மற்றும் மெரரி. கெர்ஷோலுக்கு வடக்கு பக்கம் இடங்கள், மெரரிக்கு கிழக்கு பக்கம் இடங்கள். எல்லா கூட்டங்களும் தன் இடத்தில் அமைந்தது. ஒரு பெயரும் மறக்கப்படவில்லை. மெல்ல முடிவு. நீங்க இந்த பெயர்களை கேட்டிருக்கிறீர்கள். இந்த வரிசையை பார்த்திருக்கிறீர்கள். இந்த அமைப்பை புரிந்திருக்கிறீர்கள். இது ஒரு சாதாரண பட்டியல் அல்ல. இது கர்த்தருடைய திட்டம், பெயர்தோறும். இப்பொழுது படித்துப் பாருங்கள். 1 நாளாகமம் 6 அத்தியாயம். 81 வசனங்கள் கர்த்தர் யாரையும் மறக்க மாட்டார் என்பதை காட்டுகிறது. சந்தோஷமும் அமைதியும் ஒரு ஜெபமாக மாறுமா? ஒரு குரல் மகிழ்ச்சியில் எழும்பும்போது, இன்னொரு குரல் அந்தகாரத்தில் அழுந்தும்போது, இரண்டும் ஒரே கர்த்தரிடம் சென்று சேருமா? 4 சங்கீதம், 4 நிலைமை, அழைப்பு, கலகம், இருள், ஆட்சி. சங்கீதம் 81, 88, 92, 93. படித்துப் பாருங்கள். ஆத்துமாவின் முழு நிலை கர்த்தர் முன் நிற்கும்போது துரி ஓசை எழும்புகிறது. ராவில் பலமான அழைப்பு கேட்கிறது. நம்முடைய பலமான கர்த்தருக்கு உயர்ந்த குரலில் பாடுங்கள். கர்த்தர் முன் மகிழ்ச்சி அமைதியாக இருக்கும் என்று கட்டளையிடப்பட்டது. இது மனித முறை அல்ல. இது கர்த்தர் தீர்மானித்த விதி. எகிப்தில் அவர்களின் அழைப்பு கேட்டார். அவர் அவர்களின் பாரத்தை எடுத்தார். கை விடுதலை கொடுத்தார். கஷ்டத்தில் அவர்கள் அழைத்தனர். கர்த்தர் விடுவித்தார். இரகசியமாக பதில் வந்தது. என் ஜனமே கேளுங்கள். இஸ்ரவேல், என் வார்த்தையை கவனம் செய்யுங்கள். உங்கள் நடுவில் வேறு தெய்வம் இருக்கக்கூடாது. உங்கள் வாயை திறந்து பாருங்கள், நான் நிரப்புவேன். ஆனால் என் ஜனம் என் வார்த்தையை கேளாமல் போனார்கள். இஸ்ரவேல் என்னை மறந்தார்கள். அதனால் அவர்களை அவர்களுடைய கடுமையான மனதில் விட்டுவிட்டேன். அவர்கள் தங்கள் யோசனையில் நடந்தார்கள். என் ஜனம் என்னை கேட்டிருந்தால் நான் அவர்களை கோதுமையால் நிரப்பியிருப்பேன். கரையின் தேனினால் அவர்களை திருப்தி செய்திருப்பேன். கர்த்தரே, என் இரட்சகர், பகலும் இரவும் என் அழைப்பு எழும்புகிறது. என் ஜெபம் முன்முன் வரட்டும். என் குரலுக்கு காது சாயுங்கள். என் உயிர் துன்பத்தால் நிரம்பியுள்ளது. என் ஜீவன் கல்லறையை நெருங்கியது. குழியில் போகும் மனிதன் போல நான் ஆனேன். பலமில்லாத ஒரு உயிர். நீர் என்னை ஆழமான குழியில் வைத்தீர். இருளில், ஆழமான இடத்தில். கோபம் என்மேல் பாரமாக இருக்கிறது. நீர் அலைகள் என்னை மூடின. மரித்தவர்கள் உம்மை துதிப்பாரா? இருள் அற்புத செயலை அறிவிக்குமா? ஆனால் கர்த்தரே, நான் உம்மை அழைக்கிறேன். காலையில் என் ஜெபம் முன் வருகிறது. என் ஆத்துமாவை எதற்கு தள்ளினீர்? என் முகத்தை எதற்கு மறைத்தீர்? கோபம் என்மேல் கடந்துவிட்டது. பயம் என்னை நுறுக்கிவிட்டது. நன்றியும் நண்பனும் என்னை விட்டு பிரிந்தார்கள். இருள் என் நெருங்கிய நண்பன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுதல் நல்லது. அவர் நாமத்துக்கு பாடல் பாடுதல் நல்லது. காலையில் அவர் கிருபையை அறிவிப்பது, இரவில் அவர் உண்மையை அறிவிப்பது. கர்த்தர் செயல்கள் ஆழமானவை, யோசனை பெரியவைகள். துஷ்டர்கள் புல் போல முளைக்கலாம், சிறிது நேரம் மலரலாம், ஆனால் அவர்கள் அழிவார்கள். ஆனால் கர்த்தர் என்றும் உயர்ந்தவர். நீர் என் கொம்பை உயர்த்தினீர். எனக்கு புதிய தைலம் கொடுத்தீர்.
என் கண்கள் பகையினர்களை பார்த்தன, என் காதுகள் அவர்கள் முடிவை கேட்டன. நீதிமான் பால் மரம் போல வளர்கிறார், லெபனோன் தேவதரும் போல உயர்கிறார். கர்த்தர் வீட்டில் நின்று அவர்கள் முதிர் வயதிலும் கனிகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் ஆட்சி செய்கிறார், அவர் மகிமையுடையவர். பூமி உறுதியாக இருக்கிறது, அவர் சிங்காசனம் என்றும் நிலைத்திருக்கிறது. அலைகள் எழும்பினாலும், ஆனால் இவற்றை விட பலமுள்ளவர் கர்த்தர். துரி ஓசையை கேட்டோம், இருளில் அழைப்பை கண்டோம். துஷ்டர்கள் எழுந்து அழிந்து போனார்கள். சிங்காசனம் மற்றும் கர்த்தரின் ஆட்சி முன் நின்றோம். இது ஆத்துமாவின் பயணம், மகிழ்ச்சி, கேள்வி, துன்பம், முடிவில் உறுதி. சங்கீதம் 81, 88, 92, 93. 4 குரல்கள், ஆனால் ஒரே கர்த்தர். ஒரு பெருகளின் நீண்ட பட்டியல் ஒரு கதையாக இருக்கலாமா? வம்சங்களும் கோத்திரங்களும் ஒரு கிரீடத்துக்கு செருகுகிறதா? ஆனால் அது நிலைக்கவில்லையா? தலைமுறைகள் எழும்புகின்றன, வீரர்கள் உருவாக்கப்படுகின்றனர், நகரங்கள் திரும்ப அமைக்கப்படுகின்றன. ஆனா ஒரு ராஜா வீழ்ந்து விடுகிறார். ஒரு நாளாகமம் அதிகாரம் 7 முதல் 10 வரை. இதை வாசித்து பாருங்கள். எப்படி வரலாறு அமைக்கப்படுகிறது, எப்படி இழக்கப்படுகிறது. எழுத்து திரும்பத் தொடங்குகிறது. இஸ்சக்கார் வம்சம் எண்ணிக்கப்படுகிறது, யுத்தத்திற்கு உறுதியாக. எண்ணிக்கை பெருகுகிறது, பலம் எழுதப்படுகிறது, பேருக்கு பின் பேரு. பெஞ்சமின் வம்சம் நிற்கிறது, வில்விடும் வீரர்கள், கைகள் உறுதியாக, இதயமும் யுத்தத்திற்கு நிலையாக. மறைந்த இடங்களிலும் ஜீவன் வளருகிறது, கடினமான பூமியிலும் வம்சம் பெருகுகிறது. மனசே வம்சம் தொடரும், நப்தலி வீடு நிற்கும். காணப்படாததும் வளருகிறது, சிறிது போல தெரிந்தாலும் கர்த்தர் பிடித்திருக்கிறார். 5 மகள்கள் மறக்கப்படவில்லை, அவர்களின் பெயர்கள் எழுதப்பட்டது. அவர்கள் தங்கள் இடத்தில் நின்றார்கள். ஒரு வரிசை முன்னேறுகிறது, எப்ராயிமிலிருந்து. யோசுவா எழும்புகிறார், ஒரு நாமம் தலைமுறைகளில் தொடர்ந்தது. மறைந்த ஆரம்பம் ஒரு ஜனத்தை நடத்தும். கர்த்தர் தலைவரை முன்னாலே அமைத்திருக்கிறார். ஆஷர் வம்சம் பெருகுகிறது, பலமான வீரர்கள் யுத்தத்திற்கு உறுதியாக. அழைப்பு வரும்போது உறுதியாக நிற்கிறார்கள். வரிசை இன்னும் தெளிவாகுகிறது. பென்யமின் வம்சம் சரியாக எழுதப்படுகிறது. ஒவ்வொரு பேரும் தன்னிடத்தில், ஒவ்வொரு கிளையும் கணக்கில். இந்த வரிசையில் பலமான செயல்கள் வருகிறது. சிறிது போல தெரிந்தாலும் அது வேகமாக நடக்கும். அவர்கள் வந்து நின்றார்கள், பூமி பிடித்து அமைந்தது, இடம் அவர்களுக்கு கிடைத்தது. அழைப்பின் மூலம் கர்த்தர் கொடுத்த இடம் உறுதியாக அமைக்கப்படவே வேண்டும். நிற்கும்போதுதான் அது நிலைக்கும். வரிசை தொடரும், பெயர்கள் ஒருவர் பின் ஒருவர், தலைமுறைகள் தொடர்ந்து, ஒன்றும் தவறாமல். ஒரு வரிசை மேலேறுகிறது, ஒரு கிரீடத்துக்கு. சாவுல் வருகிறார், ஒரு ராஜன் அமைக்கப்படுகிறார். கிரீடம் திடீரென வரது, அது தலைமுறைகளில் வந்து சேருகிறது. அது முன்னேறுகிறது, காலடி குறிப்புகள் தூரம் போகிறது. ஆனா அனைத்து வழிகளும் மகிமையில் முடியாது. இழந்த பின் இஸ்ரவேல் திரும்புகிறது, நகரங்கள் திரும்ப எழும்புகிறது, புனரமைப்பு ஆரம்பிக்கப்படுகிறது. பெயர்கள் திரும்ப எழுதப்படுகிறது, குடிகள் தங்கள் இடத்தில் அமைக்கப்படுகிறது, ஒழுங்கு திரும்ப வருகிறது, வாழ்க்கை தொடங்குகிறது. ஆசிரியர் திரும்புகிறார்கள், பலிபீடத்தின் முன் நெருப்பு திரும்ப எரிகிறது, ஆராதனை எழும்புகிறது. இடிந்தது மறக்கப்படாது, கர்த்தர் தன்னுடையதை திரும்ப அமைக்கிறார். லேவியர் திரும்புகிறார்கள், சேவையை எடுத்துக்கொள்கிறார்கள். சேவை தொடங்குகிறது, அது முக்கியமாக நிற்கிறது. கதவுகளில் நிற்கிறார்கள், பார்க்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். கர்த்தரின் வீட்டில் அவர்கள் மூலம் காவல் நடக்கிறது. யாரும் காணவில்லை என்றாலும் உண்மையான விசுவாசம் தேவை. இது பாதுகாப்பு. ஒவ்வொரு சாதனம் கணக்கில், ஒவ்வொரு பொருளும் தன்னிடத்தில். பரிசுத்த விஷயங்கள் கவனத்துடன் நடக்கிறது. பாடல் நிறுத்தப்படாது, பகலும் இரவும். ஆராதனை தொடரும். சவுல் வரிசை திரும்ப வருகிறது. சவுல் பெயர் திரும்ப வருகிறது. வரிசை அவரை நோக்கிறது. மேல் எழும்பினது, இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. யுத்தம் ஆரம்பிக்கிறது.
இஸ்ரேல் வீழ்ந்து விடுகிறது. சாவுல் அடிபட்டுகிறார். ராஜன் விழுகிறார். படை உடைந்தது. ஜனங்கள் ஓடுகிறார்கள். நகரங்கள் வெறுமையாகிறது. நிசப்தம் நிலை நிற்கிறது. கவச்சம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்நிய கோவிலில் வைக்கப்பட்டது. ராஜனின் பலம் இப்பொழுது ஒரு நினைவுச் சின்னம். சாவுல் செற்றான். அவரின் கேட்படுத்தலினால். அவர் கர்த்தரை தேடவில்லை. அதனால் ஆட்சி அவரிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீங்கள் பெயர்களை பார்த்திருக்கிறீர். ஒரு பெரிய சுருள் போல எழும்பியது. வம்சங்கள் வளர்ந்தது. நகரங்கள் திரும்ப அமைந்தது. ஆனா ஒரு கிரீடம் மண்ணில் வீழ்ந்தது. இதுதான் வரலாறு. தலைமுறைகளில் அமைக்கப்படும். ஆனா ஒரு கேட்படுத்தலில் இழக்கப்படும். நீங்களே வாசித்துப் பாருங்கள். 1 நாளாகமம் 7 முதல் 10 வரை. ஒவ்வொரு பெயரும் முக்கியம். ஒவ்வொரு தீர்மானமும் முக்கியம். நாளை பற்றிய கவலை வேண்டாம், இன்றே போதும் அந்த கிருபை. ஒவ்வொரு நாளும் போதுமே, அவர் கிருபை போதுமே.